ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 10 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அதோடைய வேர் டு ஸ்டடி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம வந்து மேக்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது, எப்படிலாம் நீங்கள் வந்து போட்டு பார்க்கலான்ற மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் அதை பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட் வேர் டு ஸ்டடி வந்து பாருங்கள். ஸோ நம்மளுக்கு மேக்ஸில் நம்ம வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுன்னா நம்மளுக்கு ஸ்கூல் புக் சம்ஸ் தான் பேசிக். அதை வச்சு தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த சம்ஸ் வந்து போட முடியும். நீங்கள் இதில் பேசிக்ஸில் கரெக்டாக இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு எப்படி வந்து கொஷின் கேட்டாலும் அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதை நீங்கள் போட்டிங்கனாவே ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்மளுக்கு என்னென்ன இருக்குதுன்றதில் சப்டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் ஒவ்வொருத்துக்கும் எங்கெங்கே ஸ்கூல் புக்ஸில் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சுருக்குதல், சிம்பிளிஃபிகேஷன். இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சேம் இதே தான் இருக்கும். பேஜ் நம்பர் வந்து நீங்கள் வச்சுருக்கிறத பொறுத்து எடிஷன் வந்து வேரி ஆகும். ஸோ நான் சாப்டர் கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. எங்கெங்கெல்லாம் சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன் இருக்குன்னா 6th டேர்ம் 1 சாப்டர் 1 எண்கள்ன்ற டாப்பிக்கில் இருக்குது. 6th டேர்ம் 3 சாப்டர் 1 பின்னங்கள். 7th டேர்ம் 1 சாப்டர் 3 இயற்கணிதம். 7th டேர்ம் 2 சாப்டர் 1 எண்ணியல். 7th செகண்ட் டேர்மில் சாப்டர் 3 இயற்கணிதம். 7th டேர்ம் 3 சாப்டர் 1 எண்ணியல். அதே இதில் சாப்டர் 3 இயற்கணிதத்தில் இருக்குது. 8th மேக்ஸ் வந்து உங்களுக்கு 8th 9th வந்து ஃபுல் புக்காக இருக்கும். அதில் சாப்டர் 1 எண்கள். 9th வந்து சாப்டர் 2 and 3 மெய்யெண்கள் அண்ட் இயற்கணிதத்தில் இருக்குது. 10th சாப்டர் 2 and 3 எண்களும் தொடர் வரிசைகளும். சாப்டர் 3 வந்து இயற்கணிதத்தில் உங்களுக்கு வந்து ஏபி அண்ட் ஜிபியை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதிலே வந்து உங்களுக்கு வந்து பொது வித்தியாசம் வச்சு, அதாவது 6 வச்சு அது கிரேட்டர் தென்னாக இருந்தால் ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, அதோடைய கூடுதலுக்கு லெஸ் தென்னாக இருந்தால் ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, இன்ஃபினிட்டியாக இருந்தால் கொடுத்துருப்பாங்க ஃபார்முலா. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இது ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ அது தனியாக ஒரு நோட்டில் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் நீங்கள் வந்து எல்லா சம்ஸையும் நம்மளால் உட்காந்து எடுத்து பார்க்க முடியாது. ஃபார்முலாஸ் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக டெரைவ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் போட்டு பார்க்க நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா ஃபார்முலாவுக்கு ஒரு நோட் போட்டு ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் பர்சன்டேஜ், விழுக்காடு. இது எங்கே இருக்குன்னா 7th டேர்ம் 3 சாப்டர் 2 சதவீதமும் தனிவட்டியும். தனிவட்டினே நம்மளுக்கு தனியாக பின்னாடி ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கவர் ஆகும். சதவீதமும் இருக்கும், தனிவட்டியும் இருக்கும். 8th சாப்டர் 4 வாழ்வியல் கணிதம். அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா சதவீதத்தை பற்றி இருக்கும், தனிவட்டி கூட்டுவட்டி அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. டைம் அண்ட் ஒர்க்கு, நேர்விகிதம் எதிர்விகிதம், அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த 8th இந்த சாப்டர் 4 வந்து கவர் ஆகும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் HCF அண்ட் LCM. அது எங்கே இருக்குன்னா 6th டேர்ம் 2 சாப்டர் 1 எண்களில் இருக்குது. 9th மேக்ஸில் சாப்டர் 3 இயற்கணிதம். 10th மேக்ஸில் சாப்டர் 3 இயற்கணிதம். HCF LCMமும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து கண்டிப்பாக வந்து சம்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து சம்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதிகமாக உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, ஏரியா அண்ட் வால்யூம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நிறையா கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். 6th டேர்ம் 1 சாப்டர் 3 விகிதம் மற்றும் விகித சமம். 7th டேர்ம் 1 சாப்டர் 4 நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். அதில் வந்து உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தனிவட்டி அண்ட் கூட்டுவட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அது எங்கெல்லாம் இருக்குன்னா 7th டேர்ம் 3 சாப்டர் 2 சதவீதமும் தனிவட்டியும். ஆல்ரெடி சதவீதத்துக்கு இது கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் 8th மேக்ஸில் சாப்டர் 4 வாழ்வியல் கணிதம். ஸோ நீங்கள் அங்கே பார்க்கும்போதே இந்த 2 சாப்டருமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிடும். நெக்ஸ்ட் பாருங்க பரப்பு கொள்ளளவு, ஏரியா அண்ட் வால்யூம். 6th டேர்ம் 3 சாப்டர் 3 சுற்றளவு அண்ட் பரப்பளவு. 7th டேர்ம் 1 சாப்டர் 2 அளவைகள். அதே 1லையும் 2லையும் சாப்டர் 2 அளவைகள். 8th வந்து அளவைகள்ன்றதுல சாப்டர் 2 இருக்குது. 9th and 10th சாப்டர் 7 அளவியல் இருக்குது. தனியாகவே நம்ம மென்சுரேஷனுக்கு வேர் டு ஸ்டடியும் அதோடைய சம்ஸ் வந்து சால்வ் பண்ணது வந்து சால்வ் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய சேனலில் இருக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க காலம் மற்றும் வேலை, டைம் அண்ட் ஒர்க்கு. அது எங்கே இருக்குன்னா 7th டேர்ம் 1 சாப்டர் 4 நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். 8th மேக்ஸில் சாப்டர் 4 வாழ்வியல் கணிதத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே நம்ம சப்டாபிக்கில் கொடுத்துருக்கிறது இல்லாமல் லாபம் நட்டம் தள்ளுபடி, புள்ளியியல் நிகழ்தளவு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. 6th டேர்ம் 2 சாப்டர் 3 பட்டியல், லாபம் மற்றும் நட்டம். 8th மேக்ஸில் சாப்டர் 4 வாழ்வியல் கணிதம். அதே மாதிரி புள்ளியியல் நிகழ்தகவு, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்கே இருக்குன்னா 7th டேர்ம் 3 சாப்டர் 5 புள்ளியியல். 8th வந்து சாப்டர் 6 வந்து புள்ளியியல் இருக்குது. 9th சாப்டர் 8 and 9 புள்ளியியல் நிகழ்தகவு. 10th மேக்ஸில் சாப்டர் 8 புள்ளியியலும் நிகழ்தகவும். இதுவும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் நம்மளுக்கு ரீசனிங்.
ரீசனிங் பகடை, காட்சி காரணியல் இதுலேருந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து எண்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்துருப்போம். அது கீழேயே வந்து புக்கில் உள்ள இதில் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து நீங்கள் யூடியூப்லையும் வந்து எடுத்து ரீசனிங்க்கு வந்து தனியாக பார்த்துக்கோங்க. அந்த கிளாக் சம்மு, பசில் சம்மு, டை சம்மு இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து யூடியூப்பில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க இந்த சம்ஸ்க்கு. இதெல்லாம் பார்த்து முடிச்சோன்னா ஸ்கூல் புக்ஸ் தான் நம்மளுக்கு, மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கூல் புக்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். ஸோ ஸ்கூல் புக்ஸில் உள்ள சம்ஸை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டெரைவ் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் எந்த கொஷின் கேட்டாலும் போட்டுடலாம். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் அதை எடுத்து பார்க்கும்போது தான் இப்போ நம்மளுக்கு எது மாதிரி கொஷின் வந்து கேட்டுட்ருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் தெரியும். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கொஷின் நம்பர் கூட மாறாமல் திரும்பவுமே அதுலேருந்து எப்படி ஒரு 3 கொஷின் கிட்ட வந்து ஆல்ரெடி கேட்ட கொஷின் நம்மளுக்கு வந்து கேட்டுருவாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் புக் சம்ஸையும் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஏதாவது சேனலை பார்த்துட்டு நீங்கள் கண்ணால் பார்த்துட்டே போகாதீங்க. நீங்களாக எடுத்து டெய்லியும் வந்து 1.5 hours இல்லைன்னா 2 hours வந்து நீங்கள் டெய்லியும் எடுத்து கண்டிப்பாக டெரைவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் நீங்கள் மேக்ஸில் வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்ம எங்கெங்கே இருக்குதுன்றதே சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் நோட் பண்ணி எல்லாரும் மேக்ஸ் வந்து டெய்லியுமே போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நிறைய பேர் என்கிட்ட மேக்ஸுக்கு ஏதாவது யூடியூப் சேனல் ரெஃபர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. எய்ம் டிஎன், ஏஐஎம் ஸ்பேஸ் டிஎன் நம்மளுடைய கவர்மெண்ட் சேனல். அதில் வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து ஆப்டிடியூட் வந்து எடுத்திருப்பாங்க. நீங்கள் ஸ்கூல் புக் சம்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். சைட் பை சைடு இதுவும் வேணால் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நைட், அதாவது December 1 வந்து நைட் 8:45 வந்து நம்ம யூடியூப்பில் வந்து லைவ் வரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா வந்து கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.